க்கு பஞ்சமில்லை அப்படின்னு சொல்லலாம். நன்றிகள். ஸோ அடுத்தபடியாக கேன் வி ஹேவ் தி டிஓபி தியாகு அவர்கள் டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த கிணத்த காணும் திரைப்படத்தை இந்த ஃபன் த்ரில்லர் ஜேனரில் இதை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஓகே பண்ணி இதை பண்ணுறதுக்கு ஒரு அசாத்திய தைரியம் வேணும். அதை வந்து முழு மூச்சாக செஞ்ச ரமேஷ் சாருக்கும் ஜெகன் சாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டரை வந்து நம்ம யோகி பாபு சார் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒத்துழைப்பு ப்ளஸ் அன்பு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அவர் சுரேஷ் சங்கையா சார் பற்றி எல்லாருமே பேசினாங்க. அவருடைய உடல்நிலையை வந்து அவர் மனசுக்குள்ள வச்சுருந்தாலும் அவருடைய அந்த கதை மேலே இருக்கிற நம்பிக்கையில் அவருடைய படத்தை வந்து கச்சிதமாக முடிச்சு தரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கொடுத்த ஒத்துழைப்பு வந்து சான்ஸே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜென்ரலாக வந்து எல்லா பெரிய திரைப்படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டு பேஸ்டில் இருக்கும். இப்போ இதில் வந்து யோகி பாபு சார் ப்ளஸ் சில ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் முழுக்க வர கதாபாத்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெகுஜன மக்கள் தான். அதுக்காக வந்து நம்ம டைரக்டர் சுரேஷ் சங்கையா சார் வந்து ஒரு மிகப்பெரும் உழைப்பை போட்டிருக்காரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் வர எல்லா கேரக்டர்ஸையும் வந்து புதிய ஆட்களை வந்து செலக்ட் பண்ணி இந்த படத்துக்கான ஒர்க் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா பெரிய படங்களில் எந்த அளவுக்கு நடக்குமோ அதுக்கு எந்த வகையிலையும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் அவங்க எல்லாத்தையும் வந்து இது பண்ணி ரிஹர்சல் பார்த்து பல நாட்கள் ரிஹர்சல் நடந்து அதுக்கப்புறமா தான் வந்து இது வந்து இந்த படம் வந்து படப்பிடிப்புக்கு தயாராச்சு. ஸோ அந்த ஒரு தகவலையும் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னு கேட்டால், இப்போ ஒரு ஒளிப்பதிவாளராக மட்டும் இல்லாமல் அவரோட ட்ராவல் பண்ண ஒரு செகண்ட் பர்சனாக நான் இது எல்லாத்தையும் அவருடைய மனசாட்சியாக கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசுகிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்துடைய இந்த லொக்கேஷன் பற்றி சார் சொன்னார். இந்த ஓட்டு வீடு மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு கிராமம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்கள் பல முறை வந்து நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய மனசு இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த படத்துடைய ஜேனர் ப்ளஸ் மற்ற விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அந்த மாதிரி வந்து ஒரு இதுக்கு இப்போ எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஜென்ரலி ஒரு படம் அப்படின்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் வந்து இப்போ நம்ம இந்தியன் மூவிஸ் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஷூட் பேஸில் தான் இருக்கோம். மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சில மீட்டிங்ஸில் முடிஞ்சிடும். பட் இந்த படம் முழுக்க வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனை நம்பி மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் அவங்க வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 முறை தமிழ்நாடு ஃபுல்லாக நான் சுரேஷ் ப்ளஸ் நம்ம ஆர்ட் டைரக்டர் சுவேந்தர் எல்லா டீமும் வந்து போயிட்டு ஒவ்வொரு முறையும் போயிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் வருவோம். பட் இருந்தாலும் வந்து அவர் ரமேஷ் சார் வந்து கொஞ்சம் கூட மனம் தளராமல், இல்லை நீங்கள் தாராளமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லொக்கேஷன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாருங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக வந்து அந்த கமுதி பக்கத்தில் அந்த புரசலூருங்கிற ஒரு கிராமத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம் தான் சார் கூட கன்வே பண்ணார். நாங்கள் போய் லொக்கேஷன் பார்த்துட்டு வரப்போ பயங்கர ட்ரையாக இருந்தது. வந்து நம்ம எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி ரெயின் அந்த தூத்துக்குடி பெல்ட்டில் அந்த டைம் பெஞ்சது. ஸோ அந்த ரீசன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து கிட்டத்தட்ட பல வருஷம் தண்ணி இல்லாத அந்த ஊரில் முழுக்க தண்ணி வந்துடுச்சு. இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு டைமு. பட் இருந்தாலுமே வந்து அதையும் மீறி பொறுமையாக இருந்து எல்லாருமே யோகி பாபு சாராக இருக்கட்டும் மற்ற எல்லாருமே சேர்ந்து அந்த ஒத்துழைப்பு கொடுத்ததுனால அந்த ஷூட்டு வந்து ஒரு பெரிய படத்துக்குலாம் வந்து சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 3 to 4 monthsலாம் வெயிட் பண்ணோம்ல, அந்த மாதிரி வெயிட் பண்ணி அவர் சுரேஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அந்த லொக்கேஷனில் நம்ம அங்கே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட பீரியட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஷூட் பண்ணாங்க. நான் வந்து என்னுடைய குருநாதர் வந்து ரத்னவேல் சாருங்க. நான் அவரோட வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். பெரிய படங்களில் இப்போ சாய்ரா நரசிம்ம ரெட்டியாக இருக்கட்டும், இந்தியன் 2 அந்த மாதிரி படங்களில் செகண்ட் டிஓபியாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இண்டிவிஜுவலாகவும் சில ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். தமிழில் பண்ணுறப்ப வந்து நம்ம ஒரு இப்போ ஜென்ரலி வந்து எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மலையாளமில் வந்து ஓடிடி ஃபிலிம்ஸ் எல்லாமே வரும் தெரியுங்களா. ஒரு லொக்கேஷனில் ஒரு சில கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு கதை இருக்குது. முழுக்க அந்த கிராமத்துலேயோ இல்லை ஒரு பிளேஸில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவோடு இருந்த இந்த கதையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக வந்து இது வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்குங்க. அதனால் வந்து பத்திரிகையாளர்கள், மீடியா பர்சன் எல்லாத்துக்கும் நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நம்ம சுரேஷ் சங்கையா சாருடைய உழைப்பு ப்ளஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் ப்ளஸ் வந்து நம்ம இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் எல்லாத்துடைய உழைப்பும் வந்து ஒரு
ஒரு எல்லாரும் மதிக்கத்தக்க முறையில் வந்திருக்கு. இந்த படத்தை வந்து நீங்கள் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறத பணிவன்போடு கேட்டுக்கிறேங்க. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. அண்ட் மைத்ரி அப்படின்ற கேரக்டர் இன்னி வரைக்கும் என் மனசில் அவ்வளோ பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஐலைனில் நீங்கள் ப்ளே பண்ணது தட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ கேன் வி ஹேவ் லவ்லன் சந்திரசேகர் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த ஃபிலிம்? எல்லாருக்கும் வணக்கம், எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி நான் ரொம்ப சாரி ஃபார் பீயிங் லேட். நான் 4 மணிக்கே ரெடி ஆகிட்டு, ஆனால் அம்மா தான் இன்றைக்கி லேட் பண்ணாங்க. ஸோ ஆனால் அம்மாவோட ப்ரெஸ் மீட்னா 6 PM 5 PM இருப்பாங்க அங்கே. ஸோ ஓகே, கிணத்து காணும். ஃபர்ஸ்ட்லி இது ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு. இது அயலிக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. அண்ட் சுரேஷ் சங்கையா சார் இன்னைக்கு ரொம்ப எமோஷனாக இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லி டு சி ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் ஹிஸ் டாட்டர் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இட் வாஸ் ஹிஸ் ட்ரீம் ப்ராஜெக்ட். அண்ட் சார் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் even in his time of his illness he was still working really hard. And firstly Ramesh sir and Jagan sir, thank you for being such an amazing producer. Hotstar for backing up, Box Office Studio for backing such a good content film. Yogi Babu sir, you are a wonderful co-star to me. Neenga romba humble, grounded on a star, and enna madri aspiring actors ku or true inspiration. Nivas, I saw the movie and what beautiful background music and song. And congratulations for Bison and Thai Kaluvi, and wishing you all the success. A character ஒரு ரொம்ப சிம்பிள் பப்ளியான கேரக்டர். அண்ட் சுரேஷ் சங்கரா சார் ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணும்போது சொன்னாங்க, யூ ஹாவ் டு நோ ஹவ் டு ரைட் த பைக். நான் சும்மா ஆமாம் சார் ஐ நோ ஹவ் டு ரைட் த பைக் சொன்னேன். ஏன்னா இஃப் ஐ செட் நோ ஐ வுட் லூஸ் த ரோல். ஸோ ஏ பைக் ட்ரெயினர்ஸ் சாம் அண்ட் பவனுக்கு ஐ வுட் டெஃபினெட்லி தேங்க். ஏன்னா 24 hours அவங்க செட்டில் இருந்தாங்க டு டீச் மீ ஹவ் டு ரைட் த புல்லட். Rachel, I didn't get to work with you, but I hope I get to work with you soon. To the entire cast and crew, thank you for all your support. Vasna Bala sir, Susindran sir, Nelson sir. I was supposed to work with all 3 of you, and it didn't work, and I hope I get to work with you all soon. Thank you, Nandri. If I forgot anybody's name, I'm so sorry, but thank you so much. Thank you, PRO Venkatesh, for doing such amazing promotion. Thank you. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடியாக எல்லாரும் சொன்ன மாதிரி இவருக்கான நான் வச்சிருக்க நேரத்தை அவருக்கு ஒதுக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போயும். ஸோ கேன் வி ஹேவ் அப்படின்னா நாங்கள் ஏமாறுவோம், ஆனால் பெருசாக தான் ஏமாறுவோம். நாங்கள் மொத்தமாக போய் ஒரு படத்தில் கதாநாயகன் படத்தில் 40 கோடி ரூபாய் இழக்க தயாராக இருப்போம். ஆனால் 4 கோடி ரூபாய்க்கு வாங்கி 1 கோடி ரூபாய் இழக்க தயாராக இருக்க மாட்டுறாங்க. நாங்கள் பெரிய படத்தில் ஏமாறுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்க வைக்கவங்க. அதனால நான் சொல்கிறது என்ன நினைப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தேவர்மோகன் சிவாஜி மாதிரி என்ன நினச்சிக்கிறோம்னா, இந்த சிஇஓ மாறிடுவார், அடுத்த ஒருத்தன் வருவான், அப்புறம் வருவான், மெதுவாக தான் வருவான், அவசரமாக வரமாட்டான். எனக்கு சௌரியம் என்னென்னா, நான் அரசியலில் இருக்கேன்னு நினைக்கிறனால சினிமா பற்றி எது வேணாலும் பேசலாம், சினிமாவில் இருக்கேன்னு நினைக்கிறனால அரசியலை பற்றி எது வேணாலும் பேசலாம். அப்புறம் கொஞ்சம் நேரம் குழப்பமாக என்ன சொல்லுவாங்க எல்லாரும், நீங்கள் எங்கே இதெல்லாம் போய் பேசுகிறீங்க அப்படின்னா, கூட நான் வரும் பொழுது இங்கே வந்து நான் இல்லை, அவங்க யாருமே இல்லை 15 வருஷம் கழிச்சு. இதில் அவர் சந்தோஷப்படுவார், இவர் சந்தோஷப்படுவார், பேசியாக நான் போகிறேன். இங்கே நோக்கம் என்னென்னா, சிறந்த படங்கள் ஓடுவது. தாய்க்கிழவிக்கு வந்து பொம்பளைலாம் கூட்டமாக வர்றாங்கன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், எல்லா படத்துக்கும் கூட்டமாக வர தயாராக தான் இருக்காங்க. நம்ம தான் வர்றவனை வந்து கையை பிடிச்சி கடிக்கிறவன் வரமாட்டேன். நான் சொல்கிறேன், தியேட்டருக்குள்ளே வர்ற 300 பேரும் 2 கையவும் தட்டுறதுக்கு தான் கொண்டு வர்றான், தயாராக தான் இருக்கான். அவனை வச்ச கை மேசி தாங்கியிலேருந்து ஹேண்ட்ரஸ்லேருந்து அந்த கையை எடுக்கக்கூடாமல் பார்த்துக்கணும். அவனும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக பார்க்குறான், 10 நிமிஷம் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம அவனை சோதித்தோம்னா அவன் மெதுவாக பையில் இருக்க ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த திரையை விட இந்த திரை சுவாரஸ்யமாக இருக்குது இல்லையா? எனக்கு வந்து விஜய் மேடமுடைய 15 வருஷம் ஆச்சு நினைக்கிறவங்க மதியான கூட்டம் இன்னும் செவனம்மா ஞாபகத்தில் இருக்குது. எனக்கு முதல்ல அப்படி ஒரு செவனம்மாவை நான் பாரதி ராஜா படத்துலேயே பார்க்கல. ஆனால் பாரதி ராஜா படம் தான் செவனம்மாவுக்கு அடிப்படை. அங்கேருந்து தான் கிளம்பி வந்து அப்போ அந்த படம் இன்றைக்கி எனக்கு மறக்கவே காரணம், நான் எந்த எண்ணத்தோடையும் போகல, சும்மா ஒரு படம் புது டைரக்டர் பார்க்க போவேன்னு போனது.
அந்த சிவனம்மா எனக்கு 15 வருஷம் கழித்து ஞாபகத்தில் இருக்காங்க. அப்படித்தான் ரசிகர்கள் எல்லோருக்கும் சிறந்ததை போற்றுவதற்காக தான் அரங்கத்து வரோம். கிணத்தை காணும் படத்துடைய ட்ரெய்லர் எனக்கு காமிச்சார், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. கவிதாபதி சொன்னார் இல்லையா, தண்ணீர் படத்தை எடுத்த கிராமங்களுக்கெல்லாம் போகணும்னு. தண்ணீர் எடுக்கப்பட்டது இந்த பரணி ஸ்டுடியோவில். அது வந்து விருதுநகருக்கு பக்கத்தில் இருக்க மஞ்சநாயக்கம்பட்டிங்கிற ஊர் தான் அப்போ செய்தியானுச்சு. திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தண்ணி இல்லைன்னு. அதை அடிப்படையாக வச்சு கோமல் சுவாமிநாதன் எழுதின நாடகத்தை வாங்கி பாலச்சந்தர் படம் பண்ணார். அப்போ அந்த மஞ்சநாயக்கம்பட்டியை வந்து அத்திப்பட்டின்னு பேர் மாற்றி அந்த மஞ்சநாயக்கம்பட்டியில் போய் எடுக்க முடியாது படப்பிடிப்புன்னு அந்த தண்ணீர் முழுமையாக எடுக்கப்பட்டது இந்த பரணி ஸ்டுடியோவில். ஆனால் இன்றைய சினிமா அப்படி இருக்கா அப்படின்னா இல்லை. இன்றைக்கி அந்த இடத்துக்கே போகணும். அதனால தான் இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ஒரு மச்சு வீடு இல்லாத வீடு போகணும்னு தேடி, தண்ணி இல்லாத கிராமம் போகணும்னு தேடி அந்த மெனக்கெட்டது இருக்கு இல்லையா, அதுதான் இந்த படத்தை பார்த்த எல்லோரையும் பாராட்ட வைக்கிறது. அது குறித்து உழைப்பு இருக்குல்ல, எது எப்பொழுதுமே உங்களுக்கு பலன் தராமல் போகாது அப்படின்னா உழைப்பு பலன் தராமல் போகவே போகாது. முயற்சி மெய்வருத்த கூலி தரும். எப்போ? தெய்வத்தால் ஆகாதுனாலும். தெய்வத்தால் ஆகாது ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. வள்ளுவர் சொன்னது தெய்வத்தால். ஐயோ தெய்வத்தாலே ஆகாதா அப்படின்னு டயர்டாயிடக்கூடாது இல்லையா. என்னடா தெய்வமே முடியாதுங்கிறாங்க, தெய்வத்தால் ஆகாது, ஃபுல் ஸ்டாப். அது எனினும் அப்படிங்கிறாரு. கடவுள் கைவிட்டா என்ன, இப்போ நீ முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணால் அது மெய் வருத்த கூலி தரும். இந்த படம் அத்தனை பேரும் மெய் வருத்த வேலி பார்த்துருக்காங்க. அதற்கான கூலியை எல்லோருக்கும் வந்து சேரட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நண்பர்கள் அனைவருக்கும் சுரேஷ் சங்கையா அவர்கள் மீது இருந்த அன்புக்காகவும் அவருடைய படைப்பின் மீது இருந்த மரியாதைக்காகவும் வந்திருக்கும் இயக்குனர் பெருமக்கள், இந்த திரைப்படத்தில் பங்காற்றிய கலைஞர்கள் எல்லோருக்கும் நன்றி. சுருக்கமான ஒரு விஷயந்தான், இந்த படத்தின் தயாரிப்பாளர் அப்படிங்கிற பங்கு இருந்தாலும் இதில் என்னுடைய பங்கு ரொம்ப ரொம்ப சின்னது. ஏன்னா நான் ஒரு 10 ஆண்டுகளாக விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரில் ஆரம்பித்து இப்போ குக்கூத் கோமாளி வரைக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கேன், வெப் சீரிஸ் பண்ணுறோம். ஒரு திரைப்படம் தயாரிக்கணுங்கிறது வந்து என்னுடைய எண்ணம் எப்போவுமே இருந்தது கிடையாது. ஒரு சாதாரண சந்திப்பில், மிக சாதாரண ஒரு உரையாடலில் அண்ணன் திரு ரமேஷ் பாபு அவர்கள் இது மாதிரி ஒரு கதை இருக்குன்னு அதை கேளுங்கன்னு சும்மா கேட்ட கதை இந்த கதை. கிடாயின் கருணை மனு என்கிற ஒரு படைப்பை தந்த ஒரு இயக்குனரிடமிருந்து வந்த அந்த கதை அவர் வரும்போதே ஒரு பவுண்டாக தான் வச்சுருந்தார், முழு வசனங்களோட எல்லாமே. ஒரு மிகச்சிறப்பான கதையாக இருந்ததுனால இதை ஹாட் ஸ்டாருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய பங்காக இருந்தது. ஹாட் ஸ்டாரில் எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ங்கிறது இயக்குனர் வசந்த பாலன் அவர்களுக்கு தெரியும், அண்ணன் கருப்பழனி அவர்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரே ஒரு சந்திப்பு தான், ஒரே ஒரு நேரேஷன் தான். ஹாட் ஸ்டாருடைய தமிழ் ஹெட் பிரதீப் மெல்ராய் பீட்டர் அவர்கிட்ட அவர் அந்த கதையை ஒரு 2 மணி நேரம் ஸ்கிரிப்ட் ரீடிங்காக பண்ணார். அதை கேட்டு முடித்த உடனேயே இதை ஹாட் ஸ்டார் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஹாட் ஸ்டார் டிசைட் பண்ணாங்க. ஸோ ஒரு பெரும் கலைஞனுக்கான அவருடைய கலைக்கான மரியாதையாக அதை பார்க்கிறோம். அதை உருவாக்கி தந்த அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஹாட் ஸ்டாருடைய ஹெட் தமிழ் ஹெட் திரு பிரதீப் மெல்ராய் பீட்டர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை சொல்ல வேண்டும். அதே மாதிரி ஹாட் ஸ்டாரினுடைய தமிழ் ரீஜனல் ஹெட்டாக இருக்கக்கூடிய பாலச்சந்திரன் சார், பாலா சார், சவுத் ஹெட்டாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன்குட்டி சார், அவருக்கு தமிழ் தெரியாது, ஆனாலும் அந்த நேரேஷனுமே ஒரே ஒரு நேரேஷன் தான். இதே மாதிரி ஒரு பவுண்டு தான் படித்தார். ஒரு கிராமத்து வாழ்வியல் மொழியோடு எழுதப்பட்ட ஒரு கதையை புரிந்து கொண்டு இந்த கதை மண்ணின் தேவையை, மனிதர்களுக்கான தேவையை பேசுகிற ஒரு படம் என்பதை புரிந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஹாட் ஸ்டாரினுடைய ஹெட்ஸ் கிருஷ்ணன்குட்டி சார், பாலா சார், பிரதீப் சார் எல்லாருக்கும் முதலாவதான நன்றி. சுரேஷ் சங்கையா அவர்கள், நான் யோகிபா அவர்கள் சொன்னது மாதிரி அவர்கிட்ட நிறைய கதைகள் இருந்தது. வரிசையாக பண்ணால் இன்னொரு 4 வருஷத்துக்கு படம் பண்ணலாங்கிற மாதிரி அவ்வளவு கதைகள் வச்சுருந்தார். நிவாச ஹீரோவாக வச்சு ஒரு படம் பண்ணணுங்கிறதுக்கு கூட அவர் ஒரு கதை ஒர்க் பண்ணி வச்சுருந்தார். இப்படி நிறைய கதைகள் வைத்திருந்த ஒரு பெரும் கலைஞன். அவரை இழந்திருக்கிறோம். அவரை கதை சொல்ல வரும்போதே அவர் ரொம்ப வீக்காக இருந்தார். ஆனால் அவரை இந்த படம் முடிந்து என்னுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு தான் அப்படி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. அதுவரை அவரை பேணி பாதுகாத்த அவருடைய மனைவி, அவருக்கு மிகப்பெரிய நன்றி. மற்றபடி இந்த திரைப்படத்தில் பங்காற்றிருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர்கள், நடிகர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த திரைப்படம் சுரேஷ் சங்கையா என்கிற ஒரு பெரும் கலைஞனுக்கு செலுத்துகிற ஒரு அஞ்சலியாக, ஒரு கலைஞனுக்கு அவனுடைய படைப்பே
அவனுக்கு பிறகு என்றும் நிலைத்து நிற்கிற ஒரு நினைவாக இந்த படத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. அவர் இல்லாத நேரத்திலும் கூட இந்த படைப்பை தூக்கி சுமக்க வேண்டும், மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இங்கு சிறப்பாக வருகை தந்த இயக்குனர் திரு கருப்பழனியப்பன் அவர்கள், திரு வசந்தபாலன் அவர்கள், அண்ணன் கவிதா பாரதி அவர்கள் மற்றும் அனைத்து இயக்குனர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய பணி ஊடக நண்பர்களுடைய பணி. ஆகவே இதை கண்டிப்பாக மக்கள் எடுத்துகிட்டு போங்க. இது ஒரு மிக சிறந்த படைப்பு. ஒரு நள்ளிரவு பொழுதில் அண்ணன் இயக்குனர் சுரேஷ் சங்கையா அவர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்தபோது கருப்பழனியப்பன் சார் பேசும்போது ஒரு வரி சொன்னார், கடவுளே கைவிட்டாலும் முயற்சி கைவிடாதுன்னு. அவர் இறந்த நாளில் எனக்கு ஒரு கவிதை நினைவுக்கு வந்தது, பிரான்சிஸ் கிருபா அவர்களுடைய கவிதை. முதலில் அண்ணன்கள் கைவிட்டார்கள், காதலிகள் கைவிட்டார்கள், தம்பி தங்கைகள் கைவிட்டார்கள், இப்படி கைவிடல் படலம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இறுதியில் அவனை கைவிட்டான். அவரை யாரும் கைவிடலை, ஆனால் அவரை கைவிட்டார். அதன் பிறகு நிகழ்ந்ததுதான் அற்புதம். சுரேஷ் சங்கையா அவர்களுடைய அற்புதம் இந்த திரைப்படம். நன்றி.